நண்பர்களே, உலகமோர் அரிய பயணம்தான். நம் வாழ்வில் ஏராளமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மன அழுத்தம், கவலை, கவலைகள் எல்லாம் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது தவிர்க்க முடியாதது. ஆனால் முக்கியம் என்னவென்றால், நாம் அந்த அழுத்தங்களை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதேதான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. முதலாவதாக, நம் மனதில் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால், எந்த பிரச்சனை வந்தாலும் அது நிரந்தரமல்ல. எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் தீர்க்கப்படும். அதனால் அதற்காக நீண்ட நேரம் கவலைப்பட வேண்டாம். இரண்டாவது, உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மன அழுத்தம் அதிகமாகும்போது நம் மூளை அவசரமாக செயல்படுகிறது, நம்மை சோர்வடையச் செய்கிறது. அந்த நேரத்தில் ஆழமான மூச்சை எடுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இந்த சிறிய பயிற்சி உங்கள் மனதை அமைதியாக்கும் சக்தி கொண்டது. மூன்றாவதாக, உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். பிரச்சனையெல்லாம் நம்மை பாதிக்கும் என்று நினைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக, இந்த பிரச்சனை என்னை வலுவாக ஆக்குகிறது என்று நினைக்கவும். மனசாட்சியை நேர்மறையாக மாற்றுவதால் நம் உடலும் மனமும் அமைதியாக இருக்கும். நான்காவதாக, உயிரணுக்குள் மகிழ்ச்சியை தேடுங்கள். தினசரி நன்றியுள்ள விஷயங்களை நினைவில் வைக்கவும். ஒரு நண்பன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, ஒரு பழைய நினைவில் நிம்மதி, ஒரு சிறிய வெற்றி, இவை அனைத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி உண்டு. ஐந்தாவதாக, உங்கள் உடலை பராமரிக்கவும். உடற்பயிற்சி, நடக்க, ஓய்வு எடுத்தல், நல்ல உணவு, ஆல் தீஸ் ஆர் எசென்ஷியல். உடல் ஆரோக்கியமாயிருக்கிறதென்றால் மனமும் வலுவாக இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கை கொடுக்காது. சில நேரங்களில் எதிரிகள், சவால்கள், நம்மை தள்ளும் சூழல்கள் வரும். ஆனாலும் நாம் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் நம் முயற்சியால் அதையெல்லாம் கடக்க முடியும். உங்களின் முயற்சி, உங்களின் துணிச்சல், உங்களின் நம்பிக்கை, இவையெல்லாம் நம்பிக்கைக்கே உரியவைகள். நினைவில் வையுங்கள், ஸ்ட்ரெஸ் என்பது வாழ்வின் பகுதி. ஆனால் அது நம்மை வருத்தப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து சமாளித்து வாழ்வில் முன்னேறுங்கள். இப்போ உங்களைச் சுற்றிய சூழலையும் மன அழுத்தத்தையும் கவனியுங்கள். ஒரு பயணம் போல் வாழ்வு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம், ஒவ்வொரு சிரமமும் ஒரு வாய்ப்பு, நம்மை வலுவாக்கும் வாய்ப்பு. நண்பர்களே, மன அழுத்தத்தை நிரந்தரமாக நினைத்தால் அது நம்மை அடைக்கும். ஆனால் அதை புரிந்து, விடுவித்து, சிறிய முயற்சிகளைச் செய்து முன்னேறினால் நாம் வெற்றி பெறுவோம். எப்போதும் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வலுவானவர்கள். உங்கள் வாழ்வு உங்கள் கைகளில் உள்ளது.